இப்போ நம்ம ஃபிஃப்த் சம் பார்ப்போம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எ பெயிண்ட் கம்பெனி ஆஸ்க்டு எ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் தயர் ஃபேவரட் கலர்ஸ். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு வந்துட்டு ஒரு பெயிண்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அபவுட் தயர், ஸோ அவங்களோட ஃபேவரட் கலர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கேட்டுட்டு அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பை சார்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபைன் பண்ணியிருக்காங்க. யூஸ் த இன்ஃபர்மேஷன் டு ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டயக்ராம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த பை சார்ட்டை வச்சுட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பை சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெட் கலர் வந்துட்டு என்னது 20%, இது 30%, 25, 15. எல்லோ கலர் வந்து 50 அப்படின்னு 50 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை, நம்ம இதுக்கான பர்சன்டேஜையும் கண்டுபிடிச்சி வச்சுட்டு ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதுதான் அந்த பை சார்ட்டு. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட்டு கொஷின். ஓகேவா? ஸோ என்ன கொஷின் அப்படின்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ரெட் கலர். ஸோ ரெட் கலருக்கு வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெட் கலரில் 20%. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ வாட் பர்சன்டேஜாக அப்போ 20%. ஓகேவா? மற்றது எல்லாமே வந்துட்டு அப்படியே தான் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ரெட் கலர். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கான ஆன்சர். ஸோ டேரெக்டாகவே இருக்குது, அதனால் டேரெக்டாகவே எழுதிட்டோம். ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்ப்போமா? செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு க்ரீன் கலர். ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு க்ரீன் கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் கேட்கல, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோ கலரில் இருக்க 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ எல்லோ கலரோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்ல ஸ்டெப்ஸ் வந்து எழுதிக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லை, இனிமேல் வரப்போகிற கொஷின்ஸுக்கு இது தேவை, அதனால தான் இதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலையும் கூட எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லோவோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ, 100%. ஸோ அப்போ டோட்டல் வந்துட்டு டோட்டல் 100%. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எல்லோவோட பர்சன்டேஜ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லோவோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபுல்லாத்தையும் மைனஸ் பண்ணுமா? ஸோ இப்போ 100%லேருந்து எதெல்லாம் மைனஸ் பண்ண போகிறோம், 30, 20, 25, 15 இது எல்லாத்தையுமே மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்னென்ன 30%, 20%, 25%, அடுத்தது 15%. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 100% மைனஸ், ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 30 + 20 50. 50 + 40 வந்துட்டு எவ்வளோ, 90. ஸோ 100 - 90%. ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது நம்மளுக்கு, 10% வந்துட்டு எல்லோ. ஓகேவா? ஸோ எல்லோவோட பர்சன்டேஜ் வந்து 10. இப்போ அந்த 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எவ்வளோ, 50 ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேவா? ஸோ என்னது 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தேவை. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ, 100%. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100%. ஸோ அப்போ நம்ம 100%க்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது 100ஆக மாற்றினா என்ன பண்ணணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ இந்த பக்கமாக என்ன பண்ணிக்கணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது 100% ஆகிடுச்சு. ஸோ அப்போ 50 × 10 வந்துட்டு எவ்வளோ, 500. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, 500 ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 500. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், க்ரீன் கலரோட பர்சன்டேஜ் மட்டும் போட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ இப்போ ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் எ க்ரீன் கலர்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பர்சன்டேஜ், 15%. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 500. ஸோ அப்போ 500ல் 15% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ புரியுதில்ல? ஸோ இப்போ என்ன எழுதுகிறோம், 15% ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, 500. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 5 are 25க்கு 5 balance 2, 1 5 is 5, 5 + 2 எவ்வளோ, 7. ஸோ அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு க்ரீன் கலர் பிடிக்குது, 75 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 75 ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க,
வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு ப்ளூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளூ கலரை பொறுத்த வரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ், 25 ஸ்டூடெண்ட்ஸ், 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ப்ளூ கலரை வந்து லைக் பண்ணுறாங்களா? ஸோ அப்போ 25% அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 25 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோமா ஃப்ராக்ஷனில்? ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 125 is 25, 4 டைம்ஸ் எவ்வளோ? 100. ஓகேவா? ஸோ அப்போ 1/4 ஆஃப் த ஃப்ராக்ஷனில் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ராக்ஷனில் 1/4. ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் கொஷினில் இருக்காது, அப்படியே தான் எழுத போகிறோம். ஸோ 1/4 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ புரியுதா தேர்ட் பாயிண்ட் எப்படி போட்டிருக்கோன்னு? ஃபோர்த் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் லைக் ரெட் கலர். ஓகேவா? ஸோ ரெட் கலர் இல்லாத பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் வந்து 20%. ஸோ அப்போ 100. ஸோ டோட்டல் பர்சன்டேஜ் வந்துட்டு எவ்வளோ? 100%. ஸோ அப்போ அந்த 100%ல் 20% வந்து லைக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இதை எப்படி எழுதிக்கிறீங்க அப்படின்னா, டோட்டல் மைனஸ் லைக் ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ 100ல் 20 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ? 80%. ஸோ 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்னது? டிட் நாட் லைக் ரெட் கலர். ஓகேவா? ஸோ டிட் நாட் லைக் வந்துட்டு எவ்வளோ? 80%. நம்மக்கிட்ட எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா? ஸோ 80%. ஸோ 80 டிவைடட் பை 100 இன்ட்டு ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 500. ஸோ அப்போ 8 5s ஆர் எவ்வளோ? 40. ஸோ அப்போ 400. நம்ம ஆன்சர் வந்துட்டு எப்படி எழுதிடலாம்? 400 ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் லைக் ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் முடிச்சிடலாம். ஓகேவா? புரிஞ்சுது இந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போமா? ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு பிங்க் ஆர் ப்ளூ. ஒன்று பிங்க்கு அப்படி இல்லைனா ப்ளூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிங்க்கும் இருக்கும் ப்ளூவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, பிங்க்கோட பர்சன்டேஜ் வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு? ஸோ அப்போ டயக்ராம் இது தான். ஸோ பிங்க் வந்து 30%, ப்ளூ வந்துட்டு எவ்வளோ? 25%. ஓகேவா? ஸோ அப்போ 35% ஆஃப் டோட்டல், சாரி 35% ஆஃப் பிங்க் கலரா? ஸோ 35% ஆஃப் 500 டோட்டல். ஓகேவா? ப்ளஸ் அதே மாதிரி ப்ளூ வந்துட்டு எவ்வளோ? 25%. சாரி, பிங்க் வந்து 30%, ப்ளூ வந்துட்டு 25%. ஸோ 25% ஆஃப் 500. ஓகேவா? ஸோ அப்போ 30% அப்படிங்கிறப்ப 30 டிவைடட் பை 100 இன்ட்டு ஆஃப்னா இன்ட்டு, ஓகேவா? 500 ப்ளஸ், ஏன் ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா புரியுதில்ல? ஸோ பிங்க் ஆர் ப்ளூ அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? பிங்க்கை லவ் பண்ணுறவங்களையும் கேட்குறாங்க, ப்ளூவை லவ் பண்ணுறவங்களையும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுமே பிடிச்சவங்கள தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஸோ 25% ஆஃப் 500. ஸோ 25/100 இன்ட்டு 500. ஓகேவா? ஸோ 2 zeros கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 3 5s are 15. ஸோ 150. 25 into 5, 5 5s are 25க்கு 5 பேலன்ஸ் to 2 5s are 10, 11 12. ஸோ 125. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 275. ஸோ ஆன்சர் வந்துட்டு என்னது? 275 ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு. ஸோ ஹவு மெனின்னு கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துல 275 அப்படின்னு சொல்லிட்டு எழுதினா போதும். ஓகேவா? ஸோ 275 ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு பிங்க் ஆர் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபிஃப்த் பாயிண்ட் புரிஞ்சுதா? ஃபிஃப்த் பாயிண்ட் என்னது? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்டு அபவுட் தயர் ஃபேவரட் கலர். ஸோ டோட்டல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படி குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? அப்படின்னா என்னது? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ இங்கே இருக்காங்க? நம்ம ஆல்ரெடி போட்டு பார்த்தோமா 500 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 500 ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ இந்த 500 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபேவரட் கலர் பற்றி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 500 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்டு அபவுட் தயர் ஃபேவரட் கலர். ஓகேவா? புரிஞ்சுதா எல்லா சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.